ஐநாதன், மறைமுக செயல் திட்டம் இருப்பதாக திரு ஆதவ் மீதான விமர்சனங்களுக்கு பிறகுதான் இடைநீக்கம்ங்கிற ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது. அவரும் விலகுகிறார். ஆனால் திரு குபேந்திரன் சொல்றாரு, திமுகவிலையும் அவரால் தொடர முடியல, விசிகாவிலையும் அவரால் தொடர முடியலன்னா அந்த ஆதவுடைய செயல் திட்டம் செல்லப்போகும் திசை என்ன, அதிமுகவா தாவேகாவா அப்படிங்கிறதுல கட்சிகளுக்கே குழப்பம் இருக்குமா அவர் அகாமடேட் பண்ணிக்கிறதுல? இல்லை, ஆதவ் அர்ஜுனானுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும். அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன? வியூக வகுப்பாளர், தேர்தல் வியூக வகுப்பாளர். தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்றது தொழில். வியூகம் வந்துட்டு தேர்தல்களை வென்று காட்டியதா பிரசாந்த் கிஷோர் வரைக்கும் இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு எஜெண்டா இருக்கும், அரசியலில் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள. ஒரு கட்டத்தில் அவங்க வருவாங்க. அது யோகேந்திர யாதவாக இருந்தாலும் சரி, பிரசாந்த் கிஷோராக இருந்தாலும் சரி, ஆதவ் அர்ஜுன் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த வியூக வகுப்பாளர்களுக்குள் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது. அது வந்துட்டு என்ன அப்படின்னா தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வது. அது பியூர் பிசினஸ் மட்டும் இல்லை, ஆமாம், வேற ஒரு அரசியலும் இருக்குன்றீங்க. அதோடு சேர்ந்து அவர்கள்கிட்ட அதீத பண பலமும் இருக்கும் என்றால் அதை அவர்கள் சாதிக்க முற்படுவார்கள். இது ஊடகத்திற்கும் பொருந்தும். அதான் ஃபோர்த் எஸ்டேட்ன்ற ஒரு நாவல் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். எனவே ஆதவ் அர்ஜுனா போது ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக விடுதலை சிறுத்தைகள்ல கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த போது ஒரு செல்வாக்கு செலுத்திய தலைவரா கிடையாது. இருந்திருந்தா ரெண்டு பேருமே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு தேர்தலில் ஒரு இடம் கொடுத்து நிறுத்தி இருப்பாங்க. சட்டமன்றமும் மக்களவையும் பேசப்பட்டது, அவருக்கு இடம் கொடுப்பது குறித்து பேசப்பட்டது. ஆனால் அது தொடர்பாக நான் அறிந்த வரையில் முக்கிய அவங்களுடைய 10 அப்படிலாம் இல்லை, கிடையாது. அவருக்காக தான் கேட்குறாங்க ஒரு பொது தொகுதியை அப்படின்னு சொல்லப்பட்ட போது அது சில அதிர்வலைகளை விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் ஏற்படுத்த போது அப்பொழுது அந்த தலைமை வந்துட்டு திட்ட தெளிவாக சொல்லிடுச்சு, அப்படி இல்லை, இப்படி கேட்கறது எங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் திறந்து விட்டு விரிவுபடுத்த போகிறோம் அப்படின்றது வந்துட்டு அவர் சொன்னார். பெரிய விளக்கத்தையே கொடுத்தாரு. அதனால அவங்கள வந்துட்டு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே பணம் இருக்குது, ஓரளவுக்கு ஊடகத்தோட தொடர்புகள் இருக்குது அப்படின்னு வரும்பொழுது நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா அவங்க தங்களுடைய தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவார்கள். இல்ல, திருமாவுக்காக நான் பேசுறேன், விசிகாவுக்காக பேசுறேன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற கொள்கைக்காக பேசுறேன் தான் அவர் விளக்கம் கொடுத்தார். 9 துணை பொதுச் செயலர்கள், அவங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவர், இவ்வளவு பேர் பேசாத எந்த விடயத்தை திரு ஆதவ் அர்ஜுனா பேசிட போறார்? அப்படி எதுவும் கிடையாது. இவ்வளவு பேர் பேசி இடப்படாத நிலையில இவர் பேசும்போது விவாத பொருளாக மாறும். ஊடகத்தினுடைய செல்வாக்குனால எது வேணாலும் நடக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு குருமூர்த்திக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலையா? நான் தாழ்த்தி சொல்லவில்லை, அவருக்கு ஒன்றும் மக்கள் செல்வாக்கு கிடையாது. ஆனால் குருமூர்த்தி இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் அப்படி அது கிடையாது. இப்ப பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகளில் பேசக்கூடிய ஒருத்தருக்கு இன்னைக்கு வந்துட்டு நீங்க இவரை கூப்பிட்டு பேசுறீங்கன்னா அவர்கிட்ட ஒரு எச்சரிக்கை உணர்வு பாருங்க. ஒரு செகண்ட் இருந்தது. யாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர்கிட்ட இங்க வந்து உட்கார்ந்தாருல போன வாரத்தில் எப்படி பேசினார் அவர்? ஏன்னா ஆனா அவர்கிட்ட காட்டுமன்னார் கோயிலில் செல்வாக்கு இருக்கு, பிளஸ் விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன், அவங்க ஜெயிப்பாங்க. மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர்களுக்கு வந்துட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கட்சியோடு ஏய்ந்து போய் மேலே வர பார்ப்பாங்க. கட்சியோட கண்ணியத்திற்கும் அவங்களுடைய எதிர்காலத்திற்கும் வளர்ச்சிக்கும் பாதிப்பு ஏற்படாத மாதிரி ஏற்படுத்தாம அது மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பேசலாம். இங்க இருக்கக்கூடிய எனது சகாக்களுக்கும் நல்லா தெரியும், அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். ஆனா பணம், மிதமிஞ்சிய பணம், தொடர்புகள் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இயல்பா, நான் வந்துட்டு திரு ஆதவ் அர்ஜுனாக்கு மட்டும் சொல்லலை, யாருக்குமே வந்துட்டு அந்த எண்ணம் ஒன்று வரும். ஆனால் அதுக்கு இடம் கொடுக்கறதுன்றது அந்த கட்சியினுடைய தலைமையை பொறுத்து. ஏன்னா அப்படி இடம் கொடுத்துட்டா கட்சிக்காக உடைச்சவன். ஒரு உதாரணம் நான் சொல்ல வரேன். 67 தேர்தலில் அண்ணா வந்துட்டு எம்ஜிஆருக்கு சீட்டு கொடுக்குறாரு பரங்கிமலையில். ஆலந்தூர் தொகுதியில் வந்துட்டு ஆலந்தூர் பாலன் அப்படின்ற ஒரு பெரிய கட்சிக்காரர் அவர் கொடுத்துறாரு. அண்ணா போயிட்டு அவர் நிற்கிறாரு. அண்ணா என்னன்னா எம்ஜிஆர் பேர் அறிவிச்சிட்டா அப்படின்னு. அவர் பெரிய செல்வாக்குள்ள நடிகரியா, அவர் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. நீ போயிட்டு கேட்குறிய, அவர் இருக்கிற இடத்துக்கு ஒன்று எப்படி நான் பொருத்தி? அண்ணா வெளிப்படையாக தான் பேசுவார், அப்படிதான் பேசியிருக்காரு. அப்போ ஆலந்தூர் பாலன் கேட்டாரான், அண்ணா நான் கட்சிக்காக உழைச்சிட்டு கேட்குறேன், அவர் நடிச்சுட்டு கேட்குறாரு, நீ நடிச்சுட்டு வந்தவனுக்கு நீ சீட்டை கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்போ கட்சிக்காரன் இருந்தார். ஒரு கட்டத்தில் அதெல்லாம் அண்ணாவெல்லாம் போய் 69 இறந்து போயிட்டு 86 தேர்தலில் அதே ஆலந்தூர் பாலன் தான் அங்கே நகரசபைக்கு நிற்பார் அப்படின்னு சொல்லும்போது
அவர் நிக்கலன்னு சொன்ன உடனேயே நாங்க சொல்லிட்டோம் ஆர்எஸ் பாரதி தான் ஜெயிக்க போறாருன்ட்டு. அப்போ ஒரு கட்சியினுடைய ஒரு தொண்டன் ஒரு தொகுதி அளவில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் செல்வாக்கு பெற்றவனா இருக்கும்போது தான் தலைமையாக அங்கே இருக்குது. அப்போ அது மக்கள் செல்வாக்கு சார்ந்தது. அப்போ அந்த இடத்துல பொறுத்துங்க திரு வன்னியரசு அவர்கள்கிட்ட கேட்குறேன், இவருக்கு எப்படி ஒரு அரசியல் செயல் திட்டம் இருக்க முடியும்? இல்லை, இவருக்கு தொண்டர்கள் செல்வாக்கு இருப்பது மாதிரி தானே திரு ஆதவர்ஜனா பேசுறாரு. எங்க அது நம்ம பார்த்துருக்கோமா? சரி, நம்ம கட்சியின் தலைவரை வந்து அவர் முதல்வராக முன்னிறுத்துகிறார், முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துகிறார் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச ஆதரவு கூட யாரும் முன்னிறுத்துறாரோ திருமாவளவன் அவர்கள் அவரே சொல்றாரு முதல்வராக ஆக முடியாது தமிழ்நாட்டில்ன்ட்டு. முடியாது அப்படின்றார் அவர். அதுக்கான சொன்ன ஃபேக்டர் வேற. சரி, அப்போ எப்படி ஒரு இடம் தான் இங்க இருக்கு. நம்ம இதை பட்டவர்த்தனமா பேசுறது வந்துட்டு இதுவா வரல, பொதுவா. சரி, என்ன முடிவு எடுப்பார் ஆதவ் அர்ஜுனா? வந்து அரசியல் பயணம் தொடரும்ன்றத அது அவருடைய முடிவுக்கு இல்ல, அவர் எந்த இடத்துக்கு எய்ம் பண்றாரோ அவங்களுடைய முடிவு. இப்ப நீங்க போட்ட மாதிரி அதிமுகவையும் தாவேகாவையும் வச்சிருக்கிறீங்க. அது அதிமுக அப்படின்னம்னா திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேகா அப்படின்னா திரு விஜய், அவங்க எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். மற்றபடி நீங்க இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பேசும்போது ஆதவ் அர்ஜுனா யார், அவருடைய செல்வாக்கு என்ன, அவர் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் தானேன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்படி அவரை சுருக்கி இந்த கட்சிகள் ரெண்டும் பார்க்குமா, இல்ல அவர் ஒரு குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை திமுகக்குள்ளேயும் எலெக்ஷன்லையும் விசிகாக்குள்ளேயும் ஏற்படுத்திட்டார் அப்படின்ற அந்த கோணத்துல இவங்க ரெண்டு பேரும் அணுகுவாங்களா? பேப்பர் டைகர் இஸ் ஆல்வேஸ் a பேப்பர் டைகர். With all reservation and respect, I tell you. ஊடகங்கள் உருவாக்கக்கூடியது, பணம் உருவாக்கக்கூடியது காகித புலிகளாக மட்டும்தான் இருக்க முடியும். மக்கள் செல்வாக்கு. அப்போ அந்த மக்கள் செல்வாக்கை பெற்ற கட்சியோ தலைவையோ அவங்க எடுக்கிற முடிவு தான் இப்படி தனித்த முடிவோட வரக்கூடியவங்க நோக்கத்தோட வரவங்களுடைய அரசியல் திட்டம் நிறைவேறும், இல்லாட்டி நிறைவேறும்.